இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிட்டு இருக்கிற பிளாஸ்ட் மூவியில் நம்ம ஹீரோ கராத்தே மாஸ்டர், இவரோட மனைவி ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களுக்கு ஒரு மகள், இவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ தன்னோட மகள் சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்து எங்கே தப்பு நடந்தாலும் நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லி வளர்க்குறாரு. இந்த வில்லன் ஒரு கிராமமே அழிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு 7,000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக 1000 கோடி ரூபாய் பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுற பொறுப்பை கொடூரமான இந்த ரவுடி கிட்ட ஒப்படைக்கிறான். இவன் அந்த வேலையில் ஈடுபடும் போது ஏகப்பட்ட போலீஸ்காரங்களை கொண்டு போட்டுறான். இந்த சண்டையில் இவன் காலில் துப்பாக்கி குண்டு பாயவும் அதுக்கு மருந்து வாங்கிட்டு வர இவன் அனுப்புகிறான். மருந்து கடையை தேடிட்டு வர்ற இவன் இவங்க கடையை பார்த்ததும் உள்ளே நுழையிறான். இவங்க டாக்டர் எழுதி கொடுத்த சீட் இல்லாமல் இந்த மாத்திரையை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவன் கத்தி எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். இவங்க குடும்பமே கராத்தே குடும்பம். ஆல்ரெடி இவங்களோட அப்பா ஒரு கராத்தே மாஸ்டர், இவங்களோட அம்மாவும் கராத்தேல பிளாக் பெல்ட்டு, இவங்க கராத்தேல டபுள் பிளாக் பெல்ட்டு. இருந்தாலும் எங்கள் அம்மாவோட சொல்லு கட்டுப்பட்டு இனிமேல் நம்ம யார் கூடவும் சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு அமைதியாக அவன் கேட்ட மாத்திரை எடுத்து கொடுத்துட்றாங்க. காசு கூட கொடுக்காம அதை வாங்கிட்டு போனவன் அப்படியே போயிடக்கூடாதா, மறுபடியும் திரும்பி வந்து உன் கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டு அப்படிங்கிறான். இந்த பொண்ணு யாரோ ஒருத்தரோட நகையை எவனா திருடினாலே அவன் எலும்பு உடச்சி போட்டுருவா. இவ கழுத்தில் இருக்கிற செயினை கேட்டால் சும்மா விடுவாளா? அவனை கந்த துணி மாதிரி கீழ்ச்சி தூக்கி தெருவில் போட்டு போலீஸ் வேனில் ஏற்றி விட்டா. மாத்திரை வாங்க போனவன் இன்னும் வரல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவன் மூலமாக நாம் ஒளிஞ்சிருக்கிற இடம் போலீஸுக்கு தெரிஞ்சிருமோங்கிற சந்தேகத்தில் இவங்க குடும்பத்தோடு சேர்த்து போட்டு தள்ள முடிவு பண்ணுறான். அதனால இவங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறான். இந்த ஆள் சரியாக விசாரிக்காம கராத்தே மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த ஆள் ஒரு ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறான். இது ஒரு கராத்தே குடும்பம்னு தெரியாமல் ஒரு ஸ்கூல் மாஸ்டரோட குடும்பத்தை போட்டு தள்ளுறது ஈஸி தான் அப்படின்ட்டு அவங்கள போட்டு தள்ள ஒரு 4-5 பேரை அனுப்புகிறான். ஆனால் இவங்க அந்த 5 பேரையும் போட்டு தள்ளிட்டு இவங்க வீட்டு தோட்டத்திலே டாய்லெட் கட்டுறதுக்காக தோண்டி வச்சுருந்த பள்ளத்திலேயே மொத்த பேரையும் போட்டு மண்ணை கொட்டி மூடி விட்டாங்க. மண்ணில் புகஞ்சு போன 5 பேரில் ஒருத்தனோட பேக்கெட்டில் 1000 கோடி ரூபாய் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை தேடிக்கிட்டு இந்த ரவுடியே இவங்க வீட்டுக்கு வந்து இவங்கள பொழந்து கட்டுவோம். பதிலுக்கு நம்ம கராத்தே ஃபேமிலி இவனையும் போட்டு தள்ளிட்டு இந்த கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ்காரோட குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு அடுத்து ஒரு கிராமத்தையே காப்பாற்றுறதுக்காக கடைசியாக இந்த மெயின் வில்லையும் போட்டு தள்ளிடுறாங்க.